மலையாளத்தில் மொத்தம் வந்ததே 3 படம். அந்த 3 படமுமே நல்லா இருக்குது, லாபம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த வருஷம் ஆரம்பித்து 3 மாதம் ஆகுது, இன்னும் ஒரு உருப்படியான படம் கூட இவங்க எடுக்கலை. சரி, தமிழ் படத்தை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் புக்கிங்கில் போய் பார்த்தா 10 டிக்கெட்டுக்கு மேலே புக் பண்ணியிருந்தால் தான் டிக்கெட்டே புக் பண்ணணும். ஏன்னா 10 டிக்கெட்டுக்கு குறைவாக போனால் அங்கே போனால் ஷோ பிரேக்குன்னு சொல்லிடுவாங்க. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்க என்னடான்னா இங்கே ஷோ பிரேக் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் என்னடான்னா மலையாளத்தில் படம் எடுத்து தமிழ்நாட்டில் கொண்டாந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுதான் இவங்க பண்ண சாதனை. தமிழ் புத்தாண்டுக்கு தமிழ்நாட்டில் போயிட்டு ஒரு படம் பார்க்கலாம்னா அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதனடா தமிழ் புத்தாண்டுக்கு வந்த சோதனை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துக்கு பேர் ரோமியோ. படத்தில் விஜய் ஆண்டனி ஒரே ரொமான்ஸ் மூடில் இருக்கார். ஒரே ரொமான்ஸாக பண்ணி தள்ளுறாரு. அதை பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு நெஞ்செழுத்து இருந்ததுன்னா போய் பார்த்து தொலையும். மறக்காமல் பின் கமெண்ட் மூலமாக 1xBet ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்